வேதாந்த தேசிக யதீந்திர கட்டாட்சலப்த த்ரையந்தசார மணவத்ய குணம்புதாக்ரியம் நாராயணாத்யதிதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரமாஸ்ரயாமஹ. நமஸ்தபாயை. இன்றைய தினம் மேதா பூர்வபாகத்தினுடைய 2வது வகுப்புல இருந்துட்டு இருக்கும். கிளாஸ் நம்பர் 2. சென்ற வகுப்புல நாம சந்தி அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பூர்வாங்கமா சில விஷயங்களை தெரிஞ்சிட்டோம். முதல்ல அக்ஷர பிரகரணம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நாம தெரிஞ்சிட்டோம். அக்ஷர பிரகரணத்தை என்ன பார்த்தோம்? அக்ஷரம்னா என்ன? சிரவணேந்திரிய கிராஹ்யம் அக்ஷரம் அப்படின்னு பார்த்தோம். அக்ஷரசைவ நாமாந்திரம் என்ன? வர்ணஹா அப்படிங்கிறத பார்த்தோம். அதை தொடர்ந்து சம்ஸ்கிருதாட்சராணி நவபஞ்சாசத்து அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதை தொடர்ந்து ஸ்வராஹா துவாவிம்சதி அப்படிங்கிற மாதிரி கிளாசிபிகேஷன் பண்ணோம். எதன் அடிப்படையில? ரஸ்வாஹா தீர்காஹா பிளுதாஹா அப்படிங்கிற அடிப்படையில அந்த ஸ்வரவர்ணங்களை நம்ம கிளாசிபிகேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் அயோகவாகான்னு சொல்லிட்டு 4 வர்ணங்கள் இருந்தது. என்னென்ன? அம்னு சொல்லக்கூடிய அனுஸ்வாரம், அஹான்னு சொல்லக்கூடிய விசர்க்கம், இக்க இக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிக்வா மூலியா, அதே மாதிரி இஃப இஃப அப்படின்னு சொல்லக்கூடிய உபபத்மானியா அப்படின்ற அந்த வர்ணங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் வெஞ்சனானி திரயஸ்திரிம்சது 33. அதை மறுபடியும் என்ன பண்ணோம்? கிளாசிபிகேஷன் பண்ணோம். வர்கீய வெஞ்சனானி பஞ்சவிம்சதி க ச ட த ப அப்படிங்கிற வர்க்கங்கள், ஒரு வர்க்கத்துக்கும் 5 எழுத்துக்கள். அப்படி அடிப்படையில 25 எழுத்துக்களை நம்ம அதை கிளாசிபிகேஷன் பண்ணோம். அதை தொடர்ந்து அவர்கீய வெஞ்சனானி அஷ்ட. அது என்னென்ன? யரலவ அந்தஸ்தாக சஷசாக ஊஷ்மானஹா அப்படின்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து அக்ஷராணாம் விபாகா. முதல்ல அக்ஷரம்னா என்ன, எந்த மாதிரியான அக்ஷரங்கள் இருக்குன்னு பார்த்தோம். அந்த அக்ஷரங்களை விபாகம் பண்ணோம். எப்படி விபாகம் பண்றோம்? ஸ்வராஹா, அயோகவாகாஹா, வியஞ்சனானி அப்படின்ற மாதிரி அந்த அக்ஷரங்களை 3 விதங்களா நம்ம கிளாசிபிகேஷன் பண்ணிட்டோம். அந்த ஸ்வரங்கள் மொத்தம் எவ்வளவு இருந்தது? ஸ்வராஹா துவாவிம்சதி. அது என்னென்ன? ரஸ்வஸ்வராஹா, தீர்கஸ்வராஹா, பிளுதஸ்வராஹான்னு பார்த்தோம். ரஸ்வம்னா என்ன? ஏகமாத்ரா காலேன உச்சாரியமானாக ஸ்வராஹா ரஸ்வஸ்வராஹா இத்யுச்சந்தே. உதாரணம் என்ன? அ இ வு ரு லு, இதெல்லாம் ரஸ்வாஹா ரஸ்வஸ்வராஹா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தீர்கஸ்வராஹா அப்படின்னு பார்த்தோம். ஆ இ உ ரு ஏ ஐ ஊ ஔ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். புளுத்தம்னா என்ன அப்படின்னாக்கா, தீர்க்கத்துக்கு திமாத்ரா காலேன உச்சாரியமானஹா, ரஸ்வத்துக்கு என்ன? ஏகமாத்ரா காலேன உச்சாரியமானஹா. தீர்க்கத்துக்கு திமாத்ரா காலேன உச்சாரியமானஹா, 2 கால மாத்திரை அளவை கொண்டது. புளுத்தம்னா திரிமாத்ரா காலேன உச்சாரியமானாக வர்ணாகான்னு பார்த்தோம். அது சாமான்யமான கிரந்தங்கள் அதனுடைய பிரயோகங்களா காணப்படுறது இல்லை. வேதத்துல அதனுடைய பிரயோகங்கள் இருக்கு. ஆனா இருந்தாலும் அப்படி பிரயோகங்கள் இருக்குன்ற விஷயத்த நாம சோஃபார் தெரிஞ்சுட்டு இருக்கோம். மேற்கொண்டு இதுக்கப்புறம் என்னென்ன அக்ஷரங்களுடைய விபாகங்கள் இருக்குன்றத இன்றைய தினம் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு சுபாஷிதம் இல்லையா, அந்த சுபாஷிதத்தை பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம அந்த விஷயங்களை பார்க்கலாம். பாருங்க. அகார்பண்யா அப்படிங்கிற டைட்டில் கீழே ஒரு சுபாஷிதம். ஸ்தோகாதபி பிரதாதவ்யம் அதீனே நாந்தராத்மனா அகன்யகனி யத்கிஞ்சத் அகார்பண்யம் ததுச்சதே அப்படின்னு பவிஷ்யத் புராணத்துல சொல்லியிருக்கா. அகார்பண்யம்னா எனக்கா
அந்த கருமின்னு சொல்லுவா இல்லையா, கஞ்சன், பிரத்யாருக்கு ஒண்ணுமே கொடுக்காம இருப்பான் இல்லையா, அவனுக்கு கஞ்சன்னு பேர். அவன் எப்படி அந்த பெயரை அடையறான், எதனால அந்த லோகத்துல அவனை அந்த மாதிரி கூப்பிடுறா அப்படிங்கறத பார்க்கலாம். ஸ்தோகாதபி பிரதாத்தவ்யம் அதீனே நாந்தராத்மனா அகன்யகனி எத்கிஞ்சித் அகார்பண்யம் ததுச்சதே. அகார்பண்யன் அப்படின்னு சொல்றான். யார அப்படின்னாக்கா, ஸ்தோகாதபி பிரதாத்தவ்யம், நம்ம ஏழையா இருந்தா கூட அகன்யகனி, டெய்லி, அகன்யகனினா டெய்லி, பிரதிதினம் இத்தியர்த்தா, தினந்தோறும் நாம என்னதான் ஏழ்மையில இருந்தா கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த திரவியத்தை வச்சுட்டு ஒரு 10% இல்லாத வாளுக்கு கொடுக்கணுமா, தானமா கொடுக்கணுமா. ஸ்தோகாதபி பிரதாத்தவ்யம், எப்படி, அதீனே நாந்தராத்மனா, இல்லாத வாளுக்கு, நம்மளை விட ஏழ்மையான நிலைமையில இருப்பா இல்லையா, அவளுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை, தான தர்மங்களை பண்ணணுமா. எப்போ, அகன்யகனி, டெய்லி. எவ்வளோ நிறைய கொடுக்கணுமா சுவாமி, எங்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் தான், அதை நான் மொத்தமா கொடுத்துட்டு அடுத்ததுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னா இல்ல. அகன்யகனி எத்கிஞ்சித், பாருங்க, எத்கிஞ்சித்னா யதாசக்தி, நம்மளால என்ன முடியுமோ அத அகன்யகனி கொடுக்கணுமா இல்லையா. பிரதாத்தவ்யம், ஒருவேளை அந்த மாதிரி கொடுக்காம போனா அவன் என்னன்னு சொல்றா, அகார்பண்யம் ததுச்சதே, கஞ்சன்னு சொல்லுவா, கருமின்னு சொல்லுவா அப்படின்னு பவிஷ்யத் புராணத்துல குறிப்பிட்டிருக்கா. ஸ்தோகாதபி பிரதாத்தவ்யம் அதீனே நாந்தராத்மனா அகன்யகனி எத்கிஞ்சித் அகார்பண்யம் ததுச்சதே அப்படிங்கிறது ஒரு சுபாஷிதம். சரியா. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, அந்த சந்தி விஷயமா இருக்கக்கூடிய அக்ஷராணாம் விபாகா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க டெக்ஸ்ட் ஏதாவது ஃபாலோ பண்ணணும்னாக்கா சந்திஹி அப்படின்னு ஒரு புக்கு சம்ஸ்கிருத பாரதியில அது பப்ளிஷ் பண்ணியிருக்கா. அதுல சந்தையா அப்படின்னு போட்டு ஸ்வரசந்தி, பிரகிருதிபாவ சந்தி, வியஞ்சன சந்தி, விசர்க சந்தி, சுவாதி சந்தி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அதுல கொடுத்துருக்கா. அந்த புக்கை நீங்க அழகா சம்ஸ்கிருத பாரதி, அது மெட்ராஸ்லயே இருக்கு இல்லையா, அதை கான்டாக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். பாருங்க, அந்த புக்கை தான் நம்ம ஃபாலோ பண்றது ஏற்கனவே சொன்னேன். திரும்ப உங்களுக்கு அந்த விஷயத்த ஞாபகப்படுத்துறேன். பாருங்க, என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ சோஃபா நம்ம என்ன பார்த்திருக்கோம், ரஸ்வ தீர்க்க புளிதஸ்வராகா அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய அந்தர்பேதமா ஒண்ணு சொல்றா பாருங்க, ஸ்வராணாம் அந்தர்பேதா. பெனாச்சி, ரஸ்வம்னா தெரியும், ஏகமாத்ரா காலேன உச்சாரியமானஹா, அது நம்ம பிரயோகத்துல இருக்கு. தீர்க்கஸ்வராக, அதுவும் திமாத்ரா காலேன உச்சாரியமானஹா, அதுவும் நம்ம பிரயோகத்துல இருக்கு. ஆனா இந்த புளுதஸ்வராகான்னு இருக்கு இல்லையா, திரிமாத்ரா காலேன உச்சாரியமானாக வர்ணாக, அது எல்லாமே வேதத்துல இருக்கு அப்படிங்கிறா. சரி, அதை தொடர்ந்து என்ன பண்றா, ஸ்வராணாம் அந்தர்பேதாக, அதனுடைய சப்டிவிஷன். பூர்வோக்தானாம் அந்த துவாவிம்சதேகே ஸ்வராணாம் ஏகை கோபி எப்படி இருக்குனாக்கா, முதல்ல பாருங்க என்ன சொல்ல போறானாக்கா, உதாத்தா அனுதாத்தா ஸ்வரிதா அப்படிங்கறத இன்னைக்கு தெரிஞ்சுக்க. உதாத்தா அனுதாத்தா ஸ்வரிதா அப்படிங்கிற அடுத்த அந்தர்பேதம், அதனுடைய ஸ்வர வர்ணங்களுடைய அந்தர்பேதம், சப்டிவிஷன், அதுக்குள்ள ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு. என்னது அப்படின்னாக்கா, அதனுடைய பெயர் சொல்றா பாருங்க, உதாத்தா அனுதாத்தா ஸ்வரிதா அப்படின்னு சொல்றா. என்ன அப்படின்னாக்கா, அக்ஷராணாம் அதஸ்தாத்து, அக்ஷராணாம் அதஸ்தாத்து கொடுக்குறா பாருங்க. உதாத்தான்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்கா பாருங்க, அக்ஷராணாம் அதஸ்தாத், அக்ஷராணாம் அக்ஷராணாம் அதஸ்தாத் உபரிஷ்டாத் வா காபி ரேகா ந பவதி. பாருங்க, உதாத்தம் அப்படிங்கறத நாம எதை சொல்ல போறோம் தெரியுமா,
அக்ஷரங்கள் இருக்கு இல்லையா, எழுத்துக்கள், அந்த எழுத்துக்கு என்ன பண்ணுவாக்கா டயக்ரிட்டிக்கல் மார்க்னு ஒண்ணு கொடுப்பா. இன்னைக்கு இப்போ வந்து ட்ரெண்ட் என்னன்னாக்கா கம்ப்யூட்டர்ல சம்ஸ்கிருதத்தை டைப் பண்றா, சம்ஸ்கிருதத்தை பிரிண்ட் பண்றா. ஃபார் எக்ஸாம்பிள் வேத புஸ்தகம் எடுத்துக்கோங்க. அந்த வேத புஸ்தகம் ஆகட்டும், அந்த வேத புஸ்தகத்தை என்ன பண்ணுவானாக்கா அந்த ஸ்ருதிக்கு ஏத்த மாதிரி மேல போகும், கீழே வரும், அப்படியே மீடியமா போகும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு அந்த ரேகான்னு சொல்லக்கூடிய ஒரு கோடு இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்துவா. எழுத்துக்கு மேல எழுத்துக்கு கீழே ரெண்டுமே போடல அப்படின்னா அது உதாத்தம். பாருங்க, அக்ஷரானாம், உதாத்தத்துக்கு பக்கத்துல இருக்கிறத படிச்சுட்டு இருக்கேன். அக்ஷரானாம் அதஸ்தாத், அதஸ்தாத்னா கீழே, அதஹனா கீழே, கீழ்பகுதியில, உபரிஷ்டாத் அல்லது மேல் பகுதியில, வானா அல்லது மேலே அல்லது கீழே, காபி ரேகா ந பவதி, எந்த கோடுமே போடாம, ரேகா ந பவதி, நன்னா பாருங்க, ந பவதினா எந்த கோடுமே காணப்படவில்லை என்றால் அது உதாத்தகா என்று அழைக்கப்பட போகிறது. யதானா எக்ஸாம்பிள், உதாகரணம். யதானா எக்ஸாம்பிள், அ இ உ. பாருங்க, மேல கீழே ஏதாவது எக்ஸ்ட்ரா கோடு போட்டிருக்காளா, ரேகா இருக்கா? இல்ல, கிடையாது. ரேகானா ஒரு கோடு, சிம்பிள். அந்த கோடு, ரேகான கோடானது எழுத்துக்கு கீழேயோ, அதஸ்தாத் அல்லது உபரிஷ்டாத் எழுத்துக்கு மேலேயோ, வான அல்லதுன்னு அர்த்தம். காபி ரேகான பவதி, எந்த கோடுமே போடப்படவில்லை என்றால் அதை என்னவென்று அழைக்கப் போகிறோம்? உதாத்தகா. பாருங்க, இன்னைக்கு உதாத்தம்னா என்ன, அனுதாத்தகான்னா என்ன, ஸ்வரிதகானா என்றது தெரிஞ்சுக்க போறோம். இது எதுக்கு கீழே வருது? ஸ்வரானாம், சாரி அக்ஷரானாம் விபாகான்னு பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல சந்தி பிரகரணம் போறதுக்கு முன்னாடி நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? அக்ஷர பிரகரணம் அப்படிங்கிறத கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அந்த அக்ஷர பிரகரணங்களை என்னன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்தானானி பிரயத்னாச்ச அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் தான் மாகேஸ்வராணி சூத்ராணின்னு இருக்கு, அதை தெரிஞ்சுக்க போறோம். அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் சந்தி பிரகரணத்துலயே போக முடியும். அதற்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பூர்வாங்கங்கள்லாம் இருக்கு. அதுல அக்ஷராணாம் விபாகத்துக்கு கீழே முதல்ல என்ன பண்ணோம்? நேற்றைய தினம் ரஸ்வஸ்வராகா, தீர்க்கஸ்வராகா, பிளிதஸ்வராகான்னு தெரிஞ்சிட்டோம். ஏகமாத்ரா காலேன உச்சாரியமானாக எனது ரஸ்வஸ்வராகா, திமாத்ரா காலேன உச்சாரியமானாக ஸ்வராகா தீர்க்கஸ்வராகா, திரிமாத்ரா காலேன உச்சாரியமானாக ஸ்வராகா பிளிதஸ்வராகான்னு பார்த்துட்டு அது எல்லாமே எங்க இருக்குன்னு சொன்னோம்? மேல டாப்ல பாருங்க, வேதோச்சாரணே உதாத்தாதீனாம் அபிஜானம் சுகரம், ஏதானே உதாத்தாதீனு வேத புஸ்தகேஷு இத்தம் பிரதர்ஷயந்தி. இந்த உதாத்தம், அனுதாத்தம், சுரித்தம்லாம் சொல்றீங்க சுவாமி, இதோட பிரயோகங்கள் எங்க இருக்குன்னா வேத புஸ்தகத்தை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதாத்தனா என்னன்றதுக்கு முதல்ல டெஃபினேஷன் கொடுக்குறான். அக்ஷரானாம் அதஸ்தாத்து உபரிஷ்டாத்து வா காபி ரேகா ந பவதி யதா அ இ உ. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்கா? 3 எழுத்துக்களை கொடுத்திருக்கா. மேலையும் சரி கீழையும் சரி எந்த ரேகாவும் இல்ல, கோடு இல்ல. அடுத்தது பாருங்க, அனுதாத்தகா அக்ஷரானாம் அதஸ்தாத் அப்படின்னா என்ன? கீழே கோடு வரும், எழுத்துக்கு கீழே இல்லையா, எழுத்துக்கு கீழே ஒரு கோடு போட்டு ஏஷா ரேகா பவதி, இந்த கோடானது இருந்ததுன்னா அது அனுதாத்தகா. என்ன சொல்ற? அனுதாத்தத்துக்கு என்ன டெஃபினிஷன்? அக்ஷரானாம் அதஸ்தாத் ஏஷா ரேகா பவதி, அது என்னது? அனுதாத்தகா. யதா எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்கா பாருங்க, அ இ உ கொடுத்துட்டு கீழே கோடு போட்டிருக்கா பாருங்க, ரேகா. அகார இகார உகாரங்களுக்கு கீழே என்ன கொடுத்திருக்கா? 3 கோடுகளானது தனித்தனியா, அகாரத்துக்கு கீழே ஒரு கோடு, இகாரத்துக்கு கீழே ஒரு கோடு, உகாரத்துக்கு கீழே ஒரு கோடு, இந்த மாதிரி கீழே ஒரு கோடானது கொடுத்திருந்தா அதை நாம் என்னவென்று அழைக்க போகிறோம்? அனுதாத்தகா அப்படின்னு சொல்ல போறோம். அடுத்தது ஸ்வரிதகா. ஸ்வரிதகான என்ன பாருங்க, அக்ஷராணாம் உபரிஷ்டாத்
எழுத்துக்கு மேல, உபரினா மேல, அதஹனா கீழே, உபரினா மேலே, மேல் பகுதியில ஏஷா ரேகா பவதி, இந்த மாதிரி ஒரு கோடு இல்லையா, ஒண்ணு மாதிரி ஒரு கோடு போட்டாக்கா எழுத்துக்கு மேல அது ஸ்வரிதா என்று அழைக்கப்பட போகிறோம். யதா உதாரணம் அகார இகார உகார. சரி சுவாமி, இந்த மாதிரி சிம்பிள் போட்டா அது எப்படி இது பண்றது அப்படின்னாக்கா, அதாவது உதாத்தனா எந்த வித வேரியேஷனும் இல்லாம அப்படியே போறதுன்னு வச்சுங்களேன், அது என்னது, அது உதாத்தம். இல்ல சுவாமி, அனுதாத்தனா கீழே இறங்கணும் அந்த எழுத்து, கீழே வேதம் படிக்கிறவங்களுக்கு அது புரியும், கீழ் சுரத்துல அதை சொல்லி கொடுக்கும். மேல தூக்கி சொல்லும் போது அப்படின்னு சொல்லும் போது அந்த எழுத்துக்கு மேல ஒரு கோடு, அதுதான் ஸ்வரிதா. அக்ஷராணாம் உபரிஷ்டாத்து ஏஷா ரேகா பவதி யதா, அதுதான் ஸ்வரிதகான்னு சொல்ல போறோம். அகாரத்துக்கு மேல ஒரு கோடு, இகாரத்துக்கு மேல ஒரு கோடு, உகாரத்துக்கு மேல ஒரு கோடு இல்லையா. ஸ்பஷ்ட பிரதிபத்தையே ரிகேஷா பிரதர்ஷயத்தே. ரிக்வேதத்துல ஒரு வாக்கியமானது பிரசித்தமா இருக்கு, நேத்தே சொன்னேன். என்ன வாக்கியம் பாருங்க, அக்னிமீலே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவ மிருத்விஜம் அப்படின்னு பாருங்க அங்க இருக்கு. இது வேதத்துல சொல்றான். அப்ப என்ன பண்ணணும், இது எப்படி இருக்கு, உதாத்த அனுதாத்த ஸ்வரித சகித ஒரு வாக்கியமா இது இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரயோகம் பண்றதுக்காக தான் இந்த உதாத்தகா அனுதாத்தகா ஸ்வரித்தகாலாம் நம்ம இருக்கு அப்படிங்கிறத அழகா தெரிஞ்சுக்கணும். சரியா. இந்த துவாவிம்சதேஹே ஸ்வரானாம் ஏகை கோபி எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, 22 அக்ஷரங்கள் பார்த்தோம். இதுல இந்த ஸ்வராட்சரங்களை என்ன பண்ணோம், 22 பிரிச்சோம். எப்படி, ரஸ்வ தீர்க்க புடித்தான்ற அடிப்படையில 22 சொன்னோம் இல்லையா. அதுக்கு ஏகை கோபி ஒன்னொன்னுக்கு என்ன இருக்கு, உதாத்தம் இருக்கு, அனுதாத்தம் இருக்கு, ஸ்வரித்தம் இருக்கு. இப்படி திரிவிதா பவதி இத்யுக்தம். ஏவஞ்ச சர்வேஸ்வராக எல்லா ஸ்வரங்களும் உதாத்தாக அனுதாத்தாக ஸ்வரிதச்சேதி திரிவிதா பவந்தி இது பலிதோ அர்த்தா அப்படிங்கறத நம்ம ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கணும். இது எப்படின்றது உங்களுக்கு வந்து டயக்ரிட்டிக்கல் மார்க் போட்டு காட்டுறேன், ஒரு சார்ட் மாதிரி உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். எந்தெந்த எழுத்துக்கள் உதாத்தம், எந்தெந்த எழுத்துக்கு அனுதாத்தம், எந்தெந்த எழுத்துக்கு ஸ்வரிதம் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஒரு சார்ட் மாதிரி உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்பதான் இன்னும் ஸ்பஷ்டமா நமக்கு புரியும். அதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். திரும்ப சொல்றேன், இதெல்லாம் வந்து மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலா மாதிரி. சரியா. புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணணும், அவகாசம் எடுத்து உட்கார்ந்து சார்ட் மாதிரி ஒண்ணு போட்டு அதை அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு. எந்தெந்த அக்ஷரம் ரஸ்வஸ்வரம், எந்தெந்த அக்ஷரம் தீர்க்கஸ்வரம், எந்தெந்த அக்ஷரம் புளுதஸ்வரம், அந்த 22 கிளாசிபிகேஷன் முதல்ல ஒரு சார்ட் இருக்கு. அதுக்கப்புறமா உதாத்த அனுதாத்த ஸ்வரிதம்னு சொன்னோம் இல்லையா, அந்தர்பேதமா அது எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த இடத்துல அது வந்து பொருந்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்ட் இருக்கு. அதை நான் உங்களுக்கு அழகா என்ன பண்றேன், ஒரு சார்ட் மாதிரி போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி, அடுத்தது என்ன கிளாசிபிகேஷன் பண்றா பாருங்க அப்படின்னாக்கா, அனுநாசிக்காக அனனுநாசிக்காக அடுத்த அந்தர்பேதம். இப்ப நம்ம பார்த்தது இது வரைக்கும் சோஃபார் உதாத்தகா அனுதாத்தகா ஸ்வரிதகான்னு பார்த்தோம். உதாத்தம்னா என்ன சொன்ன, அக்ஷராணாம் அதஸ்தாத்து உபரிஷ்டாத்வா காபி ரேகான பவதி, ஒரு எழுத்துக்கு மேலேயோ அல்லது கீழேயோ எந்தவித கோடும் இல்லாமல் அப்படியே இருந்ததுன்னா, உள்ளது உள்ளபடி ஆசிட்டிஸ் இருந்ததுன்னா அது உதாத்த வர்ணகா அப்படின்னு புரிஞ்சுக்க. சரி, அனுதாத்தத்துக்கு என்ன சுவாமி அடையாளம், அக்ஷராணாம் அதஸ்தாத் எழுத்துக்கு கீழே ஏஷா ரேகா பவதி ஒரு கோடானது இருந்ததுன்னா அது அனுதாத்தகா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஸ்வரிதகாக்கு என்ன சுவாமி டெஃபினிஷன், அக்ஷராணாம் உபரிஷ்டாது ஏஷா ரேகா பவதி எழுத்துக்களுக்கு மேலே ஒரு கோடானது, ரேகை அப்படின்னா கோடானது காணப்பட்டால் அது ஸ்வரிதாகா அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு அழகா காண்பிச்சு கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் அது 22 அக்ஷரங்கள் இருக்கு இல்லையா, அது எது உதாத்தம், எது அனுதாத்தம், எது ஸ்வரித்தம்னு நான் ஒரு டேபிள் ஒண்ணு இருக்கு, அந்த டேபிள் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அதுல பார்த்தேன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்பஷ்டமா கிளியரா புரியும். சரி, அடுத்தது பாருங்க, அனுநாசிக்காக அனனுநாசிக்காக அப்படின்னு மறுபடியும் ஒரு 2 பேதம் இருக்கு அந்த வர்ணங்களுக்கு. என்னென்ன ரீதியில பாருங்க, முகசகித நாசிகையா உச்சாரியமானாக அனுநாசிக்காக. முகம்னா இந்த இடத்துல 2 அர்த்தம் சொல்றான்.
ஃபேஸ் அப்படின்னாலும் முகம் தான், வாயினாலும் முகம் தான். என்ன பாரு இந்த இடத்துல வாய் அப்படின்னு சொல்றா. முகம்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல, முகம் ஃபேஸ் ஆர் மவுத். இங்க நம்ம என்ன எடுத்துக்கணும், வாயின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். முக சகித நாசிகையா, வாயுடன் சேர்ந்து, நாசிக்கான மூக்கு, உச்சாரியமான வர்ணாகா, ஒரு எழுத்த நாம மூக்கோட சப்போர்ட்டோட வாய் வழியா சொல்றோம். எல்லாமே வாய் வழியா தான் சொல்ல போறோம். ஆனா இங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னாக்கா, நாசிகையா சகிதா, நாசிகா மூக்கோட சப்போர்ட்டால வெளியில வருது. அப்படி சொல்லுவோம் இல்லையா. உதாரணத்துக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா. அகாரத்து மேல ஒரு புள்ளி வச்சு அப்படி சொல்லுவோம். இன்னும் ஸ்பஷ்டமா புரியணும்னாக்கா, ஞமங்கணனம், இந்த வெஞ்சனாட்சரம் இருக்கு இல்லையா, வெஞ்சனாட்சராணி 33 பார்த்தோம். அதுல வர்க்கீய வெஞ்சனானி 25 பார்த்தோம் இல்லையா. ஒவ்வொரு வர்க்கத்தினுடைய கவர்க்கத்தினுடைய பஞ்சம அக்ஷரா, சவர்க்கத்தினுடைய பஞ்சமாட்சரா, டவர்க்கத்தினுடைய பஞ்சமாட்சரா, தவர்க்கத்தினுடைய பஞ்சமாட்சரா, பவர்க்கத்தினுடைய பஞ்சமாட்சரம், அதுதான் ஞமங்கணனம். அது எல்லாமே சொல்லி பார்த்தீங்கன்னா ஞமங்கணனம் அப்படியே மூக்கால சப்போர்ட் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. வெஞ்சனேஷு இங்கு இஞ்சு இன்னு இன்னு இம்மு இத்தியேதானி பஞ்சவெஞ்சனானி நித்தியம் அனுநாசிக்காக. எப்பவுமே அத மூக்கோட சப்போர்ட் இல்லாம அந்த வர்க்கங்களை நம்மளால, அந்த வர்ணங்களை நம்மளால என்ன பண்ண முடியாது, உச்சாரணம் பண்ணவே முடியாது இல்லையா. அதே மாதிரி இல்ல இம்ம வெஞ்சனானி அனுநாசிகான்யபி அனுநாசிகான்யபி இது விசேஷா. இந்த மூன்று எழுத்துக்கு அனுநாசிக்கும் வரும், அனுநாசிக்கும் வரும். பாருங்க அடுத்தது அனனுநாசிக்கான என்ன. முதல்ல அனுநாசிக்கான முகசகித நாசிகையா உச்சாரியமானாக வர்ணாக அனுநாசிகா. சரி, அனுநாசிக்கான என்ன, நாசிகாம் வினா என்ன கண்டாதினா உச்சாரியமானாக வர்ணாக அனனுநாசிகாக. மூக்கனுடைய சப்போர்ட் இல்லாம சொல்லக்கூடிய எழுத்து இருக்கு இல்லையா, கண்டன கழுத்து முதலான பிரதேசத்திலிருந்து உச்சாரியமானாக வர்ணாக. அது என்ன, யதா அ இ உ இக்கு இச்சு இட்டு, அந்த என்ன வரும் அப்படின்னாக்கா, பஞ்சமாட்சரம் தவிர்த்து, வர்க்கத்தினுடைய பஞ்சமாட்சரம் தவிர்த்து டவர்க சவர்க டவர்க பவர்க எல்லாமே என்ன பண்ண முடியும், அதெல்லாம் அனனுநாசிக்காக அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம் புரிஞ்சுக்கணும். சோ இப்ப நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது என்ன பார்த்திருக்கோம், இன்றைய தினம் பார்த்தோம்னா உதாத்தம்னா என்ன, அதே மாதிரி அனுதாத்தகான்னா என்ன, ஸ்வரிதகானா என்னன்றத பார்த்தோம். அதை தொடர்ந்து அனுநாசிக்கானா என்ன, அனுநாசிக்காகனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிடும். முதல்ல எல்லாத்துக்குமே டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். டெஃபினேஷன் தெரிஞ்சுக்காம அடுத்து மேற்கொண்டு போறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியமா இருக்கும், புரியாது. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, போன வகுப்புல ரஸ்வம்னா என்ன, தீர்க்கம்னா என்ன, புளுத்தம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அது டெஃபினேஷன் கொடுத்தோம் இல்லையா. ஏகமாத்ரா காலேன உச்சாரியமானாக வர்ணாக ஸ்வராக, द्विमात्रा कालेन उच्चार्यमाणाः वर्णाः दीर्घस्वराः, त्रिमात्रा कालेन उच्चार्यमाणाः स्वराः प्लुतस्वराः பார்த்தோம். அதுக்கு டெஃபினிஷன். இன்றைய தினத்துக்கு என்ன பார்த்தோம், உதாத்தஹ நாம கிம், அக்ஷராணாம் அதஸ்தாத் உபரிஷ்டாத் வா காபி ரேகா ந பவதி, அது எல்லாமே உதாத்தஹான்னு சொல்ல போறோம். சரி, அனுதாத்தஹ நாம கிம், அக்ஷராணாம் அதஸ்தாத் ஏஷா ரேகா பவதி தத் அனுதாத்தா இத்தியுச்சதே, அனுதாத்தான்னு சொல்ல போறோம் சுவாமி. ஸ்வரிதகான என்ன, அக்ஷராணாம் உபரிஷ்டாத் ஏஷா ரேகா பவதி, அது என்னன்னு சொல்ல போறோம், ஸ்வரிதகான்னு சொல்ல போறோம் சுவாமி. சரி, இதை தொடர்ந்து என்ன பண்ணோம், உதாத்தம் அனுதாத்த ஸ்வரிதம், எப்படி அக்ஷரங்கள், என்னென்ன அக்ஷரங்கள் உதாத்தம், என்னென்ன அக்ஷரங்கள் அனுதாத்தம், என்னென்ன வர்ணங்கள் ஸ்வரிதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்ட் இருக்கு, அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். அதை பார்த்து நீங்க நோட்ல எழுதிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், அனுநாசிக்காக அனனுநாசிக்காகனு பார்த்தோம். அனுநாசிக்கான என்ன, முகசகித நாசிகையா உச்சாரியமான வர்ணாக அனுநாசிக்காக அப்படின்னு டெஃபினிஷனை படிச்சிடணும். அதே மாதிரி அனுநாசிக்கான என்ன, நாசிகாம் வினா கண்டாதினா உச்சாரியமானாக வர்ணாக அனுநாசிக்காக அப்படிங்கிறத டெஃபினிஷன் படிச்சுட்டு, அதற்கு என்ன உதாகரணம் காண்பிச்சு கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு
நம்ம அபியாசம் பண்ண வேண்டியது. இதெல்லாம் நம்ம நடத்தின வரைக்கும் சோஃபார் என்ன நடத்திருக்குமோ அதெல்லாம் உட்காந்து நன்னா தரவா பொறுமையா அபியாசம் பண்ணுங்க. இது வந்து மேக்ஸ் மாதிரி, அக்கௌண்ட்ஸ் மாதிரி. அதனால அப்பதான் மேற்கொண்டு நம்ம இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒன்னொன்னா போக முடியும். சரியா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அயோகவாகாக 4 சொன்னோம். அது என்னென்ன, அந்த 4 வர்ணங்கள் ஏன் எப்படி பிரயோகம் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அடுத்த வகுப்புல. அதுக்கப்புறம் வர்க்கீய வெஞ்சனானினா என்ன, அதே மாதிரி அவர்கீய வெஞ்சனானினா என்ன. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னாக்கா மிருது வர்ணம்னா என்ன, அதாவது அல்ப பிராணாக மகா பிராணாக, எந்தெந்த எழுத்துக்கள்லாம் சாஃப்டா சொல்லணும், எந்தெந்த எழுத்துக்கெல்லாம் ஹார்டா சொல்லணும், அல்ப பிராணஹா மகா பிராணஹா, அதை பார்க்க போறோம் இல்லையா. அதுக்கு அதை தொடர்ந்து ஸ்தானானி, எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த, அது பேர் என்ன, உற்பத்தி ஸ்தானம், எங்கேருந்து அதனுடைய ஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாகேஸ்வராணி சூத்ராணி அதை பார்க்க போறோம். ஏன்னா அதுல வந்து பிரத்யாகாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு எழுத்துக்களை ஒரு சூத்திரத்துல சுருங்க சொல்லுதல்னு இருக்கு. அது வந்து இந்த மாகேஸ்வராணி சூத்ராணி தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், பிரத்யாகாரம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா சந்தி பிரகரணம் அப்படிங்கிறதுக்குள்ளேயே நம்ம போக போறோம். ஸோ இந்த சந்தி பிரகரணம்ன்றது போறதுக்கு முன்னாடி அக்ஷர பிரகரணத்தை நாம தரவா தெரிஞ்சுட்டா ரொம்ப நன்னா இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சுலபமா நமக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக இப்ப நம்ம இந்த அக்ஷர பிரகரணத்தை படிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்க அபியாசம் பண்ணுங்க. இதை நன்னா தரவா தெரிஞ்சுட்டே இன்னும் 2 கிளாஸ் இந்த அக்ஷர பிரகரணம் போகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு சந்தி பிரகரணம் போகும்போது ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படிங்கிறத உங்ககிட்ட தெரியப்படுத்திக்கிறேன். இதெல்லாம் சம்சயம் இருந்தா கேளுங்கோ, ஆனா கிளாஸை முடிச்சுக்கலாம். ஹோம்ஒர்க்லாம் எழுதி அனுப்புங்கோ. கொஞ்சம் பேர் தான் எழுதி அனுப்பிச்சிருக்கா. ஏன்னா இந்த இந்த இதை பொறுத்த வரைக்கும், செஷனை பொறுத்த வரைக்கும் ஹோம்ஒர்க் எவ்வளோக்குள்ள நன்னா பண்றீங்களோ அப்பதான் மேற்கொண்டு பாடங்கள் நமக்கு சுலபமா புரியும். இல்லைன்னா நிறைய கேள்விகள் தான் கேட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதையும் சொல்லிடுறேன். நிறைய ஹோம்ஒர்க் பண்ணாம கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இடையில வந்துக்கிறது அப்படிங்கிறது, காவிய பாடம் வாசிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க இருக்காது. ஏன்னா காவிய பாடம் எங்கேருந்து வாசிச்சாலும் புரியும். பட் சந்தி அப்படின்னு வரும்பொழுது கிராமர் இல்லையா, அதனால பூர்வ பாடத்தினுடைய அந்த சம்பந்தம் இல்லாம அடுத்து வரக்கூடிய பாடத்துக்கு நம்மளால பிரவேசம் பண்ணவே முடியாது. புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். நிறைய சம்சயங்கள் வரும். அப்படி அந்த சம்சயங்கள் தவிர்க்கணும் அப்படின்னாக்கா இப்போ டே பை டே அன்னைய ஒர்க் அன்னைக்கு முடிச்சுட்டே இருந்தா தான் உங்களுக்கு சுலபமா இருக்கும். நன்னா பாருங்க, வாரத்துல நம்ம 2 நாள் தான் கிளாஸ் வச்சுட்டு இருக்கோம், திங்கள் புதன். மற்ற 5 நாட்கள் நமக்கு இதை படிக்கிறதுக்கு நிறைய அவகாசம், போதுமான கால அவகாசம் கொடுத்துருக்கா. அந்த 5 நாள்ல நம்ம உட்காந்து ஒரு 2 நாள் படிச்சா போதும் இல்லையா. அதனால பாருங்க, திரும்ப நான் சொல்றது இதுதான், அபியாசம் பண்ணுங்க. அபியாசம் பண்ணலனாக்கா கஷ்டமா இருக்கும். தாசன் இது என்ன சம்சயம் இருந்தா கேளுங்க, சொல்றேன். என்னடா வகுப்பு முடிச்சுக்கலாம். திரும்ப சொல்றேன், அந்த சந்தின்ற புக்கு ஒன்று இருக்கு, அதனுடைய ஃப்ரண்ட் பேஜை நான் உங்களுக்கு போட்டோ காப்பி இன்னைக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அதை பாருங்க, அதை பார்த்து அந்த புக்கு வாங்கிக்கோங்க. சரியா? அது வெறும் 40 rupees தான், 40 ரூபாய் தான். சம்ஸ்கிருத பாரதி அவ தான் பப்ளிகேஷன் பண்ண, 40 ரூபா கூட இல்லை, 25 ரூபாய் தான். பாருங்க, சம்ஸ்கிருத பாரதி. அட்ரஸ் வேணா அனுப்புறேன், ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு கிளீனா அனுப்பிச்சு வைக்கிறேன். அவளே உங்களுக்கு கொரியர்லயே கூட அனுப்பிச்சு வச்சிருவோம். எதனா சம்சயம் இருந்தா கேளுங்க, சூப்பர். இல்லைனா கிளாஸ் முடிச்சு. தன்யவாதாக. கேக்குறதா? அடிபலா இருக்கா? கிளாஸ் புரியுதா? இன்னும் இது டவுட்லாம் இல்லையா? நீ சொன்ன மாதிரி படிக்கணும், படிச்சாதான் ஃபெமிலியர் ஆகும். ஆமா, நிறைய ஒர்க் பண்ணணும். ஆமா பண்ணுங்க தாஸ். தன்யவாதம். தன்யவாதம்.